எபிசோட் 311. லோகேஷிற்கும் அருணுக்கும் முதல் சண்டை நடைபெறப் போகிறது என்ற அறிவிப்பை கேட்டதும் அங்கு சத்தமிட்டு கத்திக் கொண்டிருந்த அனைவருக்கும் கன்னத்தில் அறை விழுந்தது போல உணர்ந்தார்கள். அப்போது அந்த அறிவிப்பை கேட்டதும் அங்கிருந்த மக்களும் அமைதியாக அவரவர் இடத்தில் அமர்ந்தார்கள். அங்கிருந்த மக்களின் முகம் மாறுபட்ட உணர்வுகளை கொண்டிருந்தது. அதிலும் சைகன் வம்சத்து மக்கள் மற்றும் வீரர்களின் முகம் மிகவும் விரக்தியாக மாறியது. அங்கிருந்த பல லட்சக்கணக்கான மக்கள் ஆதன் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று பேசுவதற்கு ஆரம்பித்தார்கள். அப்போது அந்த மைதானத்தில் இருந்த பொருள், வேங்கையன், தமிழ்வாணன், அசோகன், அதுல்யா மற்றும் அந்த பெரிய மேடையில் இருந்த சில மாஸ்டர்களான யுவராஜ், பாலன், சாத்தனார், மேலும் சில மாஸ்டர்களும் மதுரை அகாடமி வீரர்களும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். ஆனால் அவர்கள் பீமன் மற்றும் சைகன் வம்சத்து வீரர்களைப் போல கூச்சலிட்டு அலப்பறை செய்து கொண்டிருக்கவில்லை. இப்போது ஆதன் அந்த பிளாங்க் சீட்டு எடுத்ததால் அவன் போட்டிக்களத்தில் இறங்குவதற்கு முன்பே ஆதன் 2வது இடத்திற்கு வந்துவிட்டான். இனி அவன் வெற்றி பெற்றால் முதலிடம், இல்லை என்றால் 2வது இடம் என்று முடிவாகிவிட்டது. ஆதன் இந்த அகாடமியில் சேர்ந்து ஒரு வருடம் கூட நிறைவடையவில்லை. இருப்பினும் அவன் மதுரை அகாடமியின் முதல் போட்டியிலேயே 2வது இடத்தை பிடித்துவிட்டான் என்பது மிகவும் சிறப்பான விஷயமாக மாஸ்டர்கள் உணர்ந்தார்கள். ஆதன் எந்த ஒரு உணர்ச்சியையும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அந்த பெரிய மேடையில் இருந்து இறங்கி கீழே வந்தான். அப்போது லோகேஷ் ஆதனை பார்த்து, ஆதன், உன் அதிர்ஷ்டம் உன்னை காப்பாத்திட்டு இருக்கு போல, ஆனா அது ரொம்ப நேரம் இருக்காது ஆதன். ஏன்னா நீ இறுதி போட்டியில சண்டை போட போறது ஏன் கூட தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என்று வஞ்சகமாக சிரிப்புடன் கூறினான். ஆதன் லோகேஷை பார்த்து, நான் காத்திருக்கேன் லோகேஷ் என்று சிறு புன்னகையுடன் கூறினான். அதை கேட்டு லோகேஷிற்கு மிகவும் கோபம் வந்தது. அவன் ஆதனை பார்த்து முறைத்துக் கொண்டே அந்த சண்டை போல் மேடையில் ஏறினான். அங்கு நின்று கொண்டிருக்கும் அருணை பார்த்து, டே, நீ என் கூட சண்டை போடணும்னு விரும்புறியாடா என்று ஏளனமாக கேட்டான். அப்போது அருண் சற்றும் யோசிக்காமல், ஆமா, நான் உன் கூட சண்டை போடணும்னு விரும்புற லோகேஷ் என்று உறுதியாக கூறினான். அருண் நன்னனை வென்றிருந்தாலும் லோகேஷிற்கு எதிராக அவனால் வெற்றி பெற முடியாது என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் அவன் சண்டை போட்டு பார்க்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தான். ஏனென்றால் மதுரை அகாடமி எக்ஸ்பர்ட் ரேங்கிங்கில் முதலிடத்தில் இருக்கும் வீரனின் சக்தி என்னவென்று பார்க்க வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தான் அருண். அப்படியா, சரி, அப்போ உன் சக்தி ஆற்றல் எடுத்து அட்டாக் பண்ண, உன் சக்தி எப்படி இருக்குன்னு நானும் பாக்குறேன் என்று கூறினான் லோகேஷ். அப்போது அருண் லோகேஷை பார்த்து சரி என்று தலையசைத்து விட்டு அவனது சக்தி ஆற்றலை வெளியெடுத்தான். அந்த சக்தி அருணை முழுவதுமாக சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. அப்போது அந்த சக்தியை எடுத்து லோகேஷை நோக்கி தாக்கினான் அருண். அந்த சக்தியை பார்த்த லோகேஷ் எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாக நின்று கொண்டிருந்தான். லோகேஷ் எந்த ஒரு சக்தி எடுக்காமலும் அருணின் சக்தி தனது உடம்பில் படட்டும் என்று காத்து கொண்டிருந்தான். அந்த சக்தியும் வந்து லோகேஷின் மீது பட்டது. இருப்பினும் அது அவனை எதுவும் செய்யவில்லை. லோகேஷ் அதே இடத்தில் அப்படியே தனது தடத்தை பதித்த யானை போல நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த அருணுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அவனது சக்தி எவ்வளவு வலிமை வாய்ந்த ஒன்று என்று மற்றவர்களை விட அவனுக்கு நன்றாக தெரியும். ஒரு 6வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரன் கூட அந்த சக்தியை தாங்க முடியாது என்பதை அவன் நன்கு அறிவான். ஆனால் இப்போது லோகேஷ் அந்த அட்டாக்கை சற்றும் பொருட்படுத்தாமல் இருப்பதுதான் அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. அப்போது லோகேஷ் அருணை பார்த்து, இந்த அட்டாக் ரொம்ப வீக்கா இருக்கு, இதை வச்சுதான் நீ என் கூட சண்டை போட்டு பாக்குறேன்னு சவால் விட்டியா என்ன என்று ஏளனமாக கேட்டான். லோகேஷ் பேசி முடித்த அடுத்த நிமிடம் அவனது கையை வானத்தை நோக்கி உயர்த்தினான். அப்போது வானத்தில் இருந்து இடி போல ஒரு சக்தி லோகேஷின் கைக்கு வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அருண் இந்த அட்டாக்கில் இருந்து தப்பிப்பானா என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சக்தியை லோகேஷ் சற்றும் தாமதிக்காமல் அப்படியே அருணை நோக்கி தாக்கினான். அந்த சக்தி அருண் மீது பட்டதும் அவனை அப்படியே பின்னோக்கி தள்ளியது. அவனும் அதை தடுத்து பார்த்தான். ஆனால் அவனால் முடியாமல் வேக வேகமாக பின்னால் சென்றான். அந்த சக்தி அவனை பின்னுக்கு தள்ளும் போதே அவன் உடம்பில் இருந்த உள்ளுறுப்புகள் எல்லாம் சேதமடைய ஆரம்பித்தது. அதனால் அவன் வாயிலிருந்து ரத்தமாக வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள், அருண் ஒரு அட்டாக் பண்ணா, அவன் அட்டாக்க லோகேஷ் ஒரு பொருட்டா கூட மதிக்கல. அதுக்கப்புறம் இப்ப லோகேஷ் அட்டாக் பண்ணா, அது அருணால தடுக்க கூட முடியல. அப்புறம் எதுக்கு இவன் லோகேஷ் கூட சண்டை போடணும்னு நினைக்கணும்? லோகேஷோட சக்தி தான் ரொம்ப வலிமையான ஒண்ணுன்னு இங்க இருக்க நமக்கே தெரியுது. இவ்வளவு தூரம் பயிற்சி எடுத்து சண்டை போட வந்த அருணுக்கு தெரியாதா என்ன என்று அனைவரும் அருணை இப்போதே வசைபாட ஆரம்பித்தார்கள். அருண் எக்ஸ்போர்ட் லெவல் ரேங்கிங்கில் 2வது இடத்தில் இருந்த நன்னனை வென்றுவிட்டான். அதனால் லோகேஷின் 2-3 தாக்குதல்களையாவது அருண் தாங்குவான் என்று அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அருண் லோகேஷின் முதல் அட்டாக்கையே தாங்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பதை பார்த்த மக்கள் லோகேஷின் சக்தி எவ்வளவு வலிமையானது என்று புரிந்து கொண்டார்கள். அப்போது லோகேஷின் சக்தியை தடுத்துக் கொண்டிருந்த அருணால் அந்த சக்தியை நெடுநேரம் தாக்குப்பிடிக்க முடியாததால் அவனது முழு சக்தியையும் டிஃபெண்டிங் முறையை பயன்படுத்தி அந்த சக்தியை நெஞ்சில் வாங்கினான். அப்போது அந்த சக்தி பட்டு அருண் 10 அடி தூரம் மட்டும் பறந்து சென்று விழுந்தான். மீண்டும் வாயிலிருந்து ரத்தம் வந்தது. அதை துப்பிவிட்டு எழுந்து லோகேஷை பார்த்தான். அதன் பிறகு அருண் என்ன யோசித்தான் என்று தெரியவில்லை.
அவன் அங்கிருந்து எதுவும் பேசாமல் அமைதியாக சண்டை போடும் மேடையை விட்டு சென்று விட்டான். அவனுக்கு லோகேஷின் சக்தி புரிந்து விட்டது. இதற்கு மேல் அவனுடன் சண்டை போட்டு உயிரை மாய்த்துக் கொள்வதை விட இங்கிருந்து செல்வதே மேல் என்று எண்ணிவிட்டு சென்று விட்டான். அருண் இந்த போட்டியில் இருந்து வெளியேறியதால் அருணின் இந்த வருடத்தின் ரேங்கிங் 3வது இடத்தில் இருந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மாஸ்டர்கள் முதல் மக்கள் வரை கைதட்டி பாராட்டினார்கள். அப்போது அருண் லோகேஷின் முதல் அட்டாக்கிலேயே தோல்வியடைந்து வெளியேறியதை பார்த்த அங்கிருந்த மக்கள் அப்படியே திரும்பி ஆதனை பார்த்தார்கள். அப்போது அங்கிருந்த எக்ஸ்போர்ட் ஒருவன், இதுக்கு மேல எதுக்கு இறுதி போட்டி நடத்திக்கிட்டு, நன்னனை ஜெயிச்ச அருணே ஒரு அட்டாக்ல தோத்துட்டான்னா ஆதன் எந்த விதத்திலையும் லோகேஷ்க்கு சமமான ஆள் இல்லைன்னு இங்க இருக்க வாரியர் லெவல் வீரனுக்கு கூட தெரியும். அதுவும் இல்லாம இந்த ஆதன் லோகேஷோட ஒரு அட்டாக்க கூட தாங்க மாட்டான்னு நினைக்கிறேன் என்று கூறினான். அந்த எக்ஸ்பர்ட் கூறியதை கேட்ட அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆமென்று தலையசைத்தார்கள். ஏனென்றால் லோகேஷ் எவ்வளவு வலிமையான வீரன் என்று அங்கிருந்த அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். இப்போது லோகேஷ் தனது ஒரு அட்டாக்கில் தான் அருணை வென்று வெளியேற்றினான். நன்னனை வென்ற அருணுக்கு இந்த நிலை என்றால் அருணை விட வலிமை குறைவான ஆதனுக்கு என்னவாக போகிறது என்றுதான் அங்கிருந்த மக்கள் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்த பீமனும்சத்து மக்கள், வீரர்கள் மற்றும் எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் மிகவும் பெருமிதத்துடன் அமர்ந்திருந்தார்கள். அத்துடன் அதிலும் சிலர் இப்போதே லோகேஷின் வெற்றியை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். அதை பார்த்த சாத்தனார் சிறு புன்னகை மட்டுமே செய்தார். மறுபக்கம் அங்கிருந்த மதுரா அகாடமி வீரர்களின் முழு நம்பிக்கை நட்சத்திரமான ஆதன் மீதுதான் அவர்களின் பார்வை இருந்தது. ஆதனும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நின்று கொண்டிருந்தான். அப்போது பெரிய மேடையில் தனியநாதன் வந்து, லோகேஷுக்கும் அருணுக்கும் நடந்த போட்டியில லோகேஷ் ஜெயிச்சதால இந்த வருஷத்தோட எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்ல 3வது இடம் பிடிச்சது அருண். அப்புறம் மதுரா அகாடமி இறுதி போட்டி ஆதனுக்கும் லோகேஷுக்கும் தான் நடக்க போகுது என்று அறிவித்தார். அதை கேட்டதும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் லோகேஷ் தான் ஜெயிப்பான் என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது வருள் ஆதனை பார்த்து, ஆதன், நீ சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வரணுங்கிறது தான் எங்க எல்லாரோட ஆசையும். இருந்தாலும் உன்னால அந்த லோகேஷோட அட்டாக்க தாங்க முடியாத கட்ட வரும்போது தயவு செஞ்சு தோல்வியை ஒத்துக்கிட்டு வந்துரு. இது உனக்காக இல்ல, உன்னையே நம்பியிருக்க எங்களுக்காக, சரியா என்று அக்கறையுடன் கூறினாள். அதை கேட்ட ஆதன் பதில் சொல்ல வந்தான். அப்போது அந்த பக்கம் இருந்து ஒரு குரல் வந்தது. ஏமா வருளு, சண்டை போட போறவங்க கிட்ட எப்படியா பேசுவ? 4 நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புறதை விட்டுட்டு இப்படி சோக மியூசிக் வாசிட்டு இருக்க என்று கேட்டது. அதை கேட்டதும் அங்கிருந்த ஆதன், வருள், வேங்கையன், தமிழ்வாணன் என்று அனைவரும் திரும்பி அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்த்தார்கள். அப்போது அங்கு சோமன் நடந்து வந்து கொண்டிருந்தான். அதை பார்த்த ஆதன் அடுத்த நிமிடம் வேகமாக ஓடி சென்று சோமனை கட்டி அணைத்துக் கொண்டான். அப்போது சோமனின் கண் கலங்கியது. இருப்பினும் அவன் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு, டேடே, நீ சண்டை போட வேண்டியவன் அங்க நிக்கிறான் பாரு, கொம்புள்ளாத எரும மாடு மாதிரி அந்த லோகேஷ் கூடடா, மறந்து போய் ஏன் கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்க என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டதும் ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, அது எனக்கு தெரியும், சரி நீ எப்படிங்க வந்த என்று கேட்டான். ஆனா அதை ஏன்பா கேக்குற? அங்க டாப் 3 பேரையும் கூப்பிட்டு பேச சொன்னாங்க. நான் தான் முதல்ல பேசிட்டேனே. அதுக்கப்புறம் அவனுங்க எல்லாம் அங்கேயே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா என் சந்தோஷம் இங்க இருக்கும் போது நான் எப்படி அங்க கொண்டாடுறதுன்னு அங்க இருந்து இங்க வரலாமா இல்ல அங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாமான்னு பார்த்தேன். அப்போதான் நம்ம தாடிக்காரைய முரட்டு குரல்ல உனக்கும் லோகேஷுக்கும் சண்டைன்னு சொன்னாரு. அதனால அங்கிருந்து இங்க வந்துட்டேன். சரி போப்போ, ஜெயிச்சுட்டு வா என்று கூறினான் சோமன். அதை கேட்ட ஆதன், கண்டிப்பா மச்சான் என்று சந்தோஷமாக கூறினான். அப்போது பருள், நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லவே இல்ல ஆதன் என்று கூறினாள். ஆமா, நீ பெரிய டீச்சரு, உன் கேள்விக்கு பதில் சொல்லனா ஆதனை ஃபெயில் பண்ணி விட்டுருவா. ஆட போமா, முதல்ல அவனை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. அதான் நான் வந்துட்டேன்ல, என் நண்பன் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வந்துருவான் பாருங்க என்று கூறினான் சோமன். சோமனின் பேச்சை கேட்டு அங்கிருந்து அனைவரும் சிரித்தார்கள். அப்போது ஆதன் பருளை பார்த்து, பருள், என்னால முடியாத கட்ட வரும்போது நிச்சயமா நானே தோல்வியை ஒத்துக்கிட்டு வந்துடுறேன், சரியா, கவலைப்படாத என்று கூறினான். அதை கேட்ட பருள் சரி என்று கூறிவிட்டு சிறு புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தாள். அப்போது சோமன் வேங்கையனை பார்த்து, டேய், நீ என்னடா நடிகர் வெண்ணிராடைமூர்த்தி சார் மாதிரி கைய நெஞ்சுக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்க என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்ட வேங்கையன் சிரித்து விட்டு, வந்துட்டியாடா, வந்ததும் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? எல்லாம் சண்டையில தாண்டா அடிச்சு கையை உடைச்சிட்டு வந்து நிக்கிறேன், நீ வேற என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் சிரித்தார்கள். அதன் பிறகு சோமன் தமிழ்வாணன் அடிபட்டு அமர்ந்திருப்பதை பார்த்து, நீ என்னடா விளையாடும் போது கீழே விழுந்த கை குழந்தை மாதிரி காலெல்லாம் கட்டு போட்டு உட்கார்ந்துருக்க என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்டதும் மீண்டும் அங்கிருந்த அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அப்போது தமிழ்வாணன் தட்டு தருமாறி எழுந்திருக்க வந்தான். அப்போது சோமன் அவனை பார்த்து, பரவாயில்ல, மரியாதைலாம் மனசுல இருந்தா போதும், உட்காரு என்று கூறிவிட்டு அவனுக்கு அருகில் சென்று அமர்ந்தான். அப்போது அந்த படிக்கட்டு பயணத்தில் நடந்த விஷயத்தை தமிழ்வாணன் சோமனிடம் பொறுமையாக எடுத்துரைத்தான். அதை கேட்ட சோமன், ஓ, அதனாலதான் இப்படி அடிபட்டுருச்சா? சரி சரி, ஏதாவது ஹீலிங் மாத்திரை போட்டியா இல்ல எல்லா மாத்திரையும் பருள் அவ காயப்பட்டா போட்டுக்கலான்னு மறைச்சு வச்சுக்கிட்டாளா என்று கிண்டலாக கேட்டான். அடே சாமி சோமனு, நான் என்கிட்ட இருந்த ஹீலிங் மாத்திரை எல்லாம் வேங்கையனுக்கும் தமிழ்வாணனுக்கு தாண்டா கொடுத்தேன், நான் எதுவும் வச்சுக்கலடா என்று கூறினாள் பருள்.
ஆமா, அவனுங்கெல்லாம் சண்டை போட்டு அடிபட்டு இருக்கானுங்க. நீ சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அப்படியே இருக்கியே. பரவாயில்ல, நீ பயங்கரமா சண்டை போட்டிருப்ப போல என்று கேட்டான் சோமன். அந்த கொடுமையை ஏன் சோமன் கேக்குற? இவங்களுக்காவது வெளிக்காயம், எனக்கு எல்லாம் உள்காயம்டா. கை கால் உடம்பெல்லாம் வலிக்குது என்று கூறினாள் பருள். ஓ, பசங்களுக்கு வெளிக்குத்து, உனக்கு ஊம குத்தா? சரி சரி, உனக்கு ஹீலிங் மாத்திரை இருக்கா இல்ல நான் தரட்டா என்று கேட்டான் சோமன். அதை கேட்ட பருளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவளிடம் ஹீலிங் மாத்திரை இருந்தது. இருப்பினும் அவள் சோமனை பார்த்து, உன்கிட்ட இருந்தா குடு சோமன் என்று கேட்டாள். அச்சச்சோ, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு கூட தெரியாம இப்படி அசட்டு புள்ளையா இருக்கே பொருளே என்று கூறிவிட்டு சிரித்தான் சோமன். அதை கேட்டு பருளுக்கும் சிரிப்பு வந்து விட்டது. அங்கிருந்து அனைவரும் சிரித்தார்கள். அப்போது பருள், போ சோமன், நீ ஹீலிங் மாத்திரை கொடுப்பேன்னு என்று சொல்ல வரும்போது சோமன் தனது கையில் 5 ஹீலிங் மாத்திரையை எடுத்து பருளை நோக்கி காட்டினான். அதை பார்த்த பருளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவளும் அதை சோமன் கையிலிருந்து வாங்கி கொண்டாள். அப்போது அதை பார்த்த ஆதன், சோமனு, எல்லாத்தையும் பருளு கொடுத்துறாதரா, உன் நண்பனுக்கு கொஞ்சம் எடுத்து வைடா, சண்டைக்கு அப்புறம் பயன்படும் என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் ஆதன் அவனைத்தான் சொல்கிறான் என்று தெரிந்தது. அது சோமனுக்கும் தெரிந்தது. இருப்பினும் அவன் ஆதனை பார்த்து, எங்க கொஞ்சம் நகரு, எங்கடா என் நண்பன் சண்டை போட்டு விட்டுருக்கான், யாருமே அங்க சண்டை போடலையே என்று கிண்டலாக கேட்டான். டேய், நான் என்னதான்டா சொன்னேன், நான் தானடா அடுத்து சண்டை போட போறேன் என்று கூறினான் ஆதன். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, அப்படி உன்னதான்னு சொல்லு, என் நண்பனுக்கும் எடுத்து வைனா, இங்க இருக்க எல்லாரும் என் நண்பன் தான், அந்த சண்டை போடுற மேடையில நிக்கிற கொம்பு இல்லாத காண்டாமிருகத்தை தவிர என்று லோகேஷை கிண்டலாக கூறினான். அதை கேட்டு அங்கிருந்து அனைவரும் சிரித்தார்கள். அப்போது வேங்கையன் சோமனை பார்த்து, ஏண்டா சோமனு, இதுக்கு முன்னாடி அவனை கொம்பு இல்லாத எரும மாடுன்னு சொன்ன, இப்ப காண்டாமிருகம்னு சொல்ற என்று கேட்டான். வந்துட்டான்டா தமிழ் ஆசிரியர் கேள்வி கேட்கறதுக்கு. டேய், அதெல்லாம் ஃப்ளோல வர்றதடா, அதெல்லாம் மிஸ்டேக் கண்டுபிடிக்க கூடாது. நான் சொன்னதுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு தான் பாக்கணும். இப்ப நீ சொல்லு, அவன் கொம்பு இல்லாம காட்டு குரங்கு மாதிரி இருக்கானா இல்லையா என்று மீண்டும் கிண்டலாக கேட்டான் சோமன். ஆமா ஆமா இருக்காண்டா என்று சிரித்துக்கொண்டே கூறினான் வேங்கையன். பாத்தியா, இப்போ நான் அவனை 3 மிருகத்தோட கம்பேர் பண்ணிட்டேன், எதுலயாவது அவன் மிஸ் ஆகுறானா? இல்ல, அப்ப அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிடணும், கிராஸ் கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, சரியா என்று கூறினான் சோமன். அதை கேட்டு அங்கிருந்து அனைவரும் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். வேங்கையனும் சரி என்று தலையசைத்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த ஆதனும் மிகவும் சந்தோஷமாக நின்று கொண்டிருந்தான். சோமனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? ஆதன் லோகேஷின் சக்திக்கு தாக்குப்பிடிப்பானா? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 312. சோமன் வந்த சந்தோஷத்தில் ஆதன், பருள், வேங்கையன், தமிழ்வாணன் என்று அனைவரும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். அப்போது அந்த பெரிய மேடையில் இருந்த ஒரு மாஸ்டர் தனது இடத்திலிருந்து எழுந்து லோகேஷை பார்த்து, லோகேஷ், நீ இப்பதான் அருண் கூட சண்டை போட்டிருக்க, அதனால நீ கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு அப்புறமா ஆதன் கூட இறுதி சண்டை போடுறியா, இல்ல இப்பவே சண்டை போட தயாரா இருக்கியா என்று கேட்டார். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் திரும்பி லோகேஷை பார்த்தார்கள். அப்போது லோகேஷ் அந்த மாஸ்டரை பார்த்து, எனக்கு ஓய்வெல்லாம் வேணாம் மாஸ்டர், நான் ஆதன் கூட சண்டை போடுறதுக்கு தயாரா தான் இருக்கேன். இந்த ஆதன் கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் நான் ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல என்று கூறிவிட்டு ஆதனை ஏளனமாக ஒரு பார்வை பார்த்தான். அதை பார்த்த சோமன், அந்த மாஸ்டர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இவன் ஏன்டா உன்னை ஹார்ட் அட்டாக் வந்த அண்டர்டேக்கர் மாதிரி பாக்குறான், சரிப்போ போய் அவனை அடிச்சு பறக்க விட்டு வாப்போ, சண்டை போடுறதுக்கு போகாம இங்க நின்று நாங்க பேசுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, போடாடே என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டதும் ஆதனும் அங்கிருந்த அனைவரும் சிரித்தார்கள். லோகேஷின் பேச்சை கேட்டு குடிலில் இருந்து அவனது பீமன் வம்சத்து எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் சத்தமிட்டு கூச்சலிட்டு கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த சோமன், எந்த உலகத்துக்கு போனாலும் இப்படி ஜால்ரா அடிக்கிற கூட்டத்தோட சத்தம் மட்டும் குறையவே மாட்டேங்குது, இவங்களாலதான் நல்ல நல்ல வீரன்கள் கூட தலக்கணத்துல அழிஞ்சு போயிடுறானுங்க என்று நினைத்து தலையில் அடித்துக் கொண்டான். இப்போது அந்த பெரிய மேடையில் இருந்த மாஸ்டர், சரிப்பா லோகேஷ், அப்ப இப்பவே போட்டி ஆரம்பிச்சிடலாம் என்று கூறிவிட்டு தனியநாதனை பார்த்து வணங்கிவிட்டு, மாஸ்டர், நீங்க சண்டை போட்டி அறிவிச்சு ஆரம்பிச்சிருங்க என்று பணிவாக கூறிவிட்டு தனது இடத்திற்கு சென்று அமர்ந்தார். அந்த மாஸ்டர் தன்னிடம் பணிவாக பேசியதை பெருமிதமாக நினைத்துவிட்டு அங்கிருந்த கூட்டத்தை பார்த்து, ஆதனுக்கும் லோகேஷுக்குமான மதுரை அகாடமி எக்ஸ்போர்ட் ரேங்கிங் இறுதி போட்டி ஆரம்பிக்க போது, ஆதன், நீ சண்டை போடுற மேடைக்கு போலாம் என்று கூறிவிட்டு மீண்டும் மக்களை பார்த்து, இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க மதுரை அகாடமி இந்த வருஷத்து எக்ஸ்போர்ட் போட்டியில முதலிடத்துக்கு வருவாங்க என்று அறிவித்தார். அதை கேட்டதும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் மிகவும் ஆரவாரத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதனின் ஆதரவாளர்கள் அனைவரும் பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சோமன் மற்றும் சாத்தனார் மட்டும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்து சண்டையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து அங்கிருந்த அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இருப்பினும் அவர்கள் அதையெல்லாம் யோசிக்காமல் சண்டை போடும் மேடையைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதனும் அந்த சண்டை போடும் மேடையில் ஏறினான். எதிரில் லோகேஷ் ஆதனை ஏளனமாக பார்த்து நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை மட்டும் செய்துவிட்டு நின்று கொண்டிருந்தான். லோகேஷ் ஆதனை ஏளனமாக பார்த்து அவன் ஆதனை பார்த்து பேசிய முதல் வார்த்தை,
ஆதன், உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். இப்பவே நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடு. ஏன்னா நான் தேவையில்லாம உன் உயிரை எடுக்க எனக்கு விருப்பம் இல்ல என்று கூறினான். அடேங்கப்பா, என்னடா இந்த டாப் 3 போட்டி ஆரம்பிக்கும் போது கூட என்னையும் அருணையும் கொல்ல போறேன்னா திமிரா பேசிட்டு இருந்த. இப்ப அப்படியே போட்டியில் அடிச்ச பாம்பு மாதிரி பம்புற. வா, நீ ஜெயிச்சா என்ன கொல்லு, நான் ஜெயிச்சா உன்னை கொல்றேன். இன்னைக்கு போட்டி முடிவுல ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். வாடா என்று கூறினான் ஆதன். அதை கேட்டு அங்கிருந்த மக்கள் முதல் மாஸ்டர்கள் வரை அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஆனால் தணிகைநாதன் மட்டும் மனதிற்குள் சந்தோஷமாக உணர்ந்தார். இருப்பினும் மறுபக்கம் அட்டூரியன் காயப்பட்டு கிடப்பதை பார்த்து மிகவும் சங்கடமாக உணர்ந்தார். ஆதன் அதை பேசி முடித்த அடுத்த நிமிடம் அவனது ஈட்டி சக்தியை எடுத்து லோகேஷை நோக்கி தாக்கினான். அந்த சக்தியும் மிகவும் வேகமாக சென்றது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள், இந்த ஆதனுக்கு வாழ்வா சாவா போட்டி பத்தி தெரியாதா என்ன? இவனே இவன் சாவ விலை கொடுத்து வாங்கிட்டு தான் போவான் போல இருக்கு என்று அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அதேபோல் மறுபக்கம் எக்ஸ்பர்ட்டுகள், இந்த ஆதனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அவன் லோகேஷ்க்கு எதிராக முதல் அட்டாக் பண்ணிருப்பான். இவன் லோகேஷ் கையால் அடிபட்டு சாக போறான்னு தான் நினைக்கிறேன் என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படி அங்குமிங்கும் ஆளுக்கு ஒரு திசையில் ஆதனின் நிலை என்னவாக போகிறது என்று அனைவரும் கலந்து பேசிக்கொண்டு அந்த சண்டை போடும் மேடையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சண்டையை பார்க்க மாஸ்டர்களும் மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். அப்போது ஆதனின் சக்தியை பார்த்த லோகேஷ் ஏளனமாக சிரித்துவிட்டு அவன் சக்தியை எடுத்து தாக்கினான். அந்த சக்தி ஆதனின் சக்தியை தடுத்து நிறுத்திவிட்டது. அது மட்டுமின்றி ஈட்டி ஆதனின் வலது கையில் இருந்து வந்ததால் லோகேஷ் தனது சக்தியை வைத்து ஆதனின் வலது கையையே தாக்கினான். அந்த சக்தி பட்டு ஆதனின் வலது கை மரமரத்து போனது. சற்று நேரத்தில் அந்த சக்தி ஆதனை பின்னோக்கி தள்ளியது. அவனும் அதை எதிர்த்து நின்றான். இருப்பினும் அவனால் அந்த சக்தியை தாங்க முடியவில்லை. இறுதியாக ஆதனின் அந்த வலது கையில் இருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. அப்போது அதை பார்த்த பருள் மற்றும் ஆதனின் நண்பர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த சாத்தனாரும் சோமனும் சண்டையைத்தான் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த இருவரின் முகத்திலும் எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிப்படவில்லை. அதுதான் அங்கிருக்கும் அனைவருக்குமான ஆச்சரியமான விஷயமே. லோகேஷ் ஆதனை பார்த்து, நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் ஆதன், ஆனா நீதான் அதை உதாசீனம் செஞ்சுட்ட. அதனால இன்னைக்கு நான் உன்னை கொல்ல போறதை யாராலும் தடுக்க முடியாது என்று ஏளனமாக கூறிவிட்டு ஆதனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். அப்போது லோகேஷின் உடம்பிலிருந்து ஆற்றல் சக்தி அவன் உடம்பு முழுக்க மின்னியது. அப்போது அவனது கையில் இருந்து ஒரு சக்தி சென்று ஆதனின் நெஞ்சிலேயே குத்தியது. அந்த அட்டாக் மிகவும் கொடூரமான அட்டாக் ஆகும். ஆனால் அது வருவது ஆதனின் கண்ணுக்கு தெரியவே இல்லை. அந்த சக்தி அவனை தாக்கும் போதுதான் உணர்ந்தான். அந்த சக்தியையும் ஆதன் தனது உடல் டிஃபெண்டிங் சக்தியை வைத்து தடுக்க முயற்சி செய்தான். அப்போது அதை பார்த்து அங்கிருந்த எக்ஸ்பர்ட், இந்த அட்டாக்கோட ஆதன் அட்ரஸ் இல்லாம போக போறான் பாருங்க என்று பேசிக் கொண்டிருந்தான். அங்கிருந்த பல எக்ஸ்பர்ட்டுகள் ஆதன் இந்த அட்டாக்கோடு இறந்து போக போகிறான் என்றுதான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த எக்ஸ்பர்ட்டுகள் அனைவரும் ஆதனுக்கு அந்த சக்தியை உணர்வது சிரமம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆதன் அந்த சக்தியை உணரக்கூடிய ஆற்றலை கற்றிருந்தான் என்பது அங்கிருந்து யாருக்கும் தெரியாது. இருப்பினும் ஆதன் அந்த முதல் அட்டாக்கில் அடி வாங்கிவிட்டு பலடி தூரம் பறந்து சென்று விழுந்தான். ஆதன் விழுந்த உடனே எழுந்தான். இந்த மறைஞ்சு தாக்கும் சக்தியை வச்சு என்ன அடிக்கிறியா? அடிடா அடி, இதுக்கெல்லாம் கடைசியில ஒரு முடிவு கட்டுறேன் என்று நினைத்தான். அதை பார்த்து அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் ஆதனை வியப்பாக பார்த்தார்கள். அப்போது அதை பார்த்த லோகேஷிற்கு சற்று வியப்பாகத்தான் இருந்தது. அவன் மீண்டும் அதே கண்ணுக்கு தெரியாத சக்தியை எடுத்து ஆதனை தாக்கினான். ஆதன் அதிலிருந்து தனது பட்டாம்பூச்சி படிக்கட்டு சக்தியை வைத்து தப்பித்து விட்டான். அதை பார்த்து அங்கிருந்த மாஸ்டர்கள் இந்த முறை திகைத்து போனார்கள். ஆதன் இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டானா? அவனுக்கு இந்த அட்டாக் கண்ணுக்கு தெரியுதா என்ன என்று கூறினார். ஆதன் அந்த அட்டாக்கில் இருந்து தப்பித்ததோடு இல்லாமல் தனது தங்க நிறமான டிராகன் ஈட்டியை எடுத்து லோகேஷை நோக்கி தாக்கினான். அந்த ஈட்டி சக்தி முன்பை விட மிகவும் வேகமாகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகவும் லோகேஷை தாக்க சென்றது. லோகேஷின் உடல் பலம் மிகவும் வலிமையான ஒன்றாகும். இருப்பினும் அவன் ஆதனின் இந்த அட்டாக்கு எதிராக தனது உடல் பலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆதனின் அட்டாக்கை பார்க்கும்போது அருணின் அட்டாக் மிகவும் சக்தி குறைவாக இருப்பதாக அங்கிருந்த அனைவரும் உணர்ந்தார்கள். ஏனென்றால் ஆதனின் தங்க நிறமான டிராகன் ஈட்டி மிகவும் வலிமையான சக்தியோடு இருப்பதை பார்க்கும் போதே உணர முடிந்தது. அந்த ஈட்டி தாக்குதலில் இருந்து லோகேஷ் லாபகமாக தப்பித்து விட்டான். இருப்பினும் அவன் முகம் எந்த ஒரு பதட்டமும் அடையாமல் அப்படியேதான் இருந்தது. அத்துடன் அவனது சக்தியை வைத்து ஆதனை தாக்கினான். அந்த சக்தி மிகவும் வேகமாக வந்து ஆதனை தாக்க வந்தது. அதை பார்த்த ஆதன், இந்த லோகேஷ் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கே, இவனை எப்படி சமாளிக்க போறோம் என்று நினைத்து தனது பட்டாம்பூச்சி படிக்கட்டு சக்தியை பயன்படுத்தி அந்த அட்டாக்கிலிருந்து தப்பித்தான். இந்த முறை ஆதன் தனது மலைநடுக்க முத்திரையை பயன்படுத்தி லோகேஷை தாக்கினான். அந்த சக்தியும் நிலத்தை பிளந்து கொண்டு லோகேஷை தாக்க வேக வேகமாக சென்றது. அந்த அரங்கமே அதிர ஆரம்பித்தது. அத்துடன் அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் இங்கு என்ன நடக்கப் போகிறது என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆதனின் வலிமையான சக்தியை பார்த்த லோகேஷ்,
ஆதன், நீ இப்படி மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டு என்னோட கோபத்தை மேலும் மேலும் தூண்டி விட்டுட்டு இருக்கடா என்று கோபத்தில் கத்திவிட்டு மீண்டும் ஒரு லைட் சக்தி எடுத்து தாக்கினான். இந்த முறை ஆதனின் சக்தியும் லோகேஷின் சக்தியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. அப்போது ஆதனின் உடம்புதான் நடுக்கம் கண்டது. அவனும் அதை எதிர்த்து நின்றான். இருப்பினும் ஆதனின் வாயிலிருந்து இரத்தம் வர ஆரம்பித்தது. அதை பார்த்து சோமன் அதிர்ச்சி அடைந்து தனது இடத்திலிருந்து எழுந்து நின்றான். அப்போது சாத்தனார் சோமனை பார்த்து கண் காட்டினார். அதை பார்த்ததும் சோமன் ஏதும் பேசாமல் அமைதியாக அவனது இடத்தில் அமர்ந்து கொண்டான். அந்த சக்திப்பட்டு ஆதன் சிலடி தூரம் பறந்து சென்று விழுந்தான். அப்போது அவன் விழுந்தவாறே லோகேஷை பார்த்து, இவன் நம்ம நினைச்சதை விட ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கானே, இவன் கூட சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு என்று நினைத்தான். லோகேஷின் அடுத்தடுத்த அட்டாக்கை பார்த்த ஆதன் இதனால் தான் லோகேஷ் முதலிடத்தில் 3 வருடங்களாக இருக்கிறான் என்று புரிந்து கொண்டான். நன்னனும் சரி அட்டோரினும் சரி இதுபோல் அட்டாக் செய்து அவன் பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த இருவரும் சேர்ந்து அட்டாக் செய்வது போல் லோகேஷ் அட்டாக் செய்வது அவனுக்கு மிகவும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. ஆதன் அந்த அட்டாக்கில் இருந்து மெல்ல எழுந்து நின்றான். அதை பார்த்த லோகேஷ், ஆதன், நீ இன்னும் சாகலையா? எப்படா இந்த அட்டாக் நீ சமாளிச்ச என்று குழப்பத்துடன் கேட்டுவிட்டு மீண்டும் அவனது சக்தியை எடுத்து ஆதனை நோக்கி தாக்கினான். லோகேஷ் ஆதனுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கவில்லை. அவன் தொடர்ந்து ஆதனை தாக்கிக் கொண்டே இருந்தான். அந்த சக்தி இதற்கு முன்பு வந்த சக்தியை விட மிகவும் வேகமாக வந்தது. அதனால் ஆதன் அந்த சக்தியிலிருந்து தப்பிப்பது என்பது மிகவும் கடினமாக இருந்தது. அந்த சக்தியை பார்த்த ஆதன் அப்போதும் சற்றும் பயப்படவில்லை. மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் டெக்னிக் பாதுகாப்பு சக்தி ஆதனின் உடம்பில் பிரகாசமாக மின்னியது. ஆதனின் உடம்பில் கருப்பு மற்றும் பர்பிள் கலரில் ஒரு பாதுகாப்பு கவசம் வந்து அவனுக்கு பாதுகாப்பாக இருந்தது. அது ஆதனுக்கு டிஃபெண்டிங் சக்தியை முழுவதுமாக கொடுத்தது. அது மட்டுமின்றி அந்த கவசத்திலிருந்து ஒரு பயங்கரமான குத்து சக்தி வந்தது. அது 7வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் வீரனை கூட துவம்சம் செய்யக்கூடிய சக்தியாகும். அந்த சக்தி வேகமாக சென்று லோகேஷின் சக்தியோடு மோதியது. இருப்பினும் இந்த முறை ஆதன் தான் மிகப்பெரிய தாக்கத்தை உணர்ந்தான். அந்த சக்தி ஆதனை பின்னால் தள்ளியது மட்டுமின்றி மீண்டும் அவன் வாயிலிருந்து இரத்தமாக வந்தது. அதை பார்த்த பொருள் மிகவும் வருத்தமடைந்தாள். அவள் லோகேஷை பார்த்து கோபத்தில் முறைத்துக் கொண்டிருந்தாள். இருப்பினும் பருளுக்கு தெரியும் லோகேஷ் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்று. அப்படி இருந்தும் ஆதன் அருண் போல் ஒரு அட்டாக்கில் தோல்வியடையவில்லை என்று சந்தோஷத்தில் தான் நின்று கொண்டிருந்தாள். அப்போது அங்கு ஆதன் வாயில் ரத்தம் வருவதை பார்த்து அங்கிருந்த எக்ஸ்பர்ட், இந்த ஆதன் லோகேஷோட இவ்வளவு நேரம் சண்டை போடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் இதுக்கப்புறம் அவனால லோகேஷ் எதிர்த்து சண்டை போடுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான். அதனால அவன் தோல்வியை ஒத்துக்கிட்டு உயிரை காப்பாத்திக்கிறது தான் சரியான முடிவா இருக்கும். இல்லனா அவன் இறந்து போறது கூட வாய்ப்பு இருக்கு என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் ஆமென தலையசைத்து விட்டு அவரவர் கருத்துக்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படி மக்களும் அவரவர்களுக்கு தெரிந்ததை பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த மக்களுக்கு ஆதனின் மீது ஒரு மதிப்பு வந்திருப்பினும் அவன் இதற்கு மேல் லோகேஷிடம் சண்டை போடுவது அவனுக்குத்தான் ஆபத்து என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். லோகேஷின் கோபமும் நேரத்திற்கு நேரம் மிகவும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஏனென்றால் ஒரு 3வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை தன்னால் இவ்வளவு நேரமாகியும் கொல்ல முடியவில்லையே என்று அவனுக்கு அவனை பார்த்தே சற்று வெட்கமாக இருந்தது. அப்போது லோகேஷ் தனது கையை வானத்தை நோக்கி உயர்த்தினான். அப்போது வானத்தில் இருந்து ஒரு இடி வந்து லோகேஷின் கையில் தஞ்சம் புகுந்தது. அந்த இடியை தனது சக்தியாக மாற்றி அவனது லைட் சக்தியை போட்டு இணைத்து ஆதனை நோக்கி தாக்கினான். அதை பார்த்த ஆதன், இதுக்கு மேல நம்ம பார்த்துட்டு இருந்தாலோ தாவி தப்பிச்சிட்டு இருந்தாலோ சரிப்பட்டு வராது, நம்மளும் எதிர்த்து அடிக்கிறது தான் சரியா இருக்கும் என்று நினைத்தான். ஆதனின் நம்பிக்கை வலிமையாக இருப்பினும் அவன் 3வது எக்ஸ்பர்ட் லெவலில் இருந்தான். ஆனால் லோகேஷ் அவனை விட 3 லெவல் அதிகமாக இருந்தான். அதுதான் ஆதனுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தது. ஆதன் தனது உயிரெடுக்கும் ஈட்டி சக்தியை எடுத்து அதன் முதல் லெவலை அந்த சக்தியை நோக்கி தாக்கினான். 2 சக்திகளும் எதிரெதிரே வந்தது. ஆதனும் களத்தில் தட்டுத்தடுமாறி நின்று கொண்டிருந்தான். அந்த அட்டாக்கிலேயே ஆதன் ஏதேனும் செய்வானா என்று அங்கிருந்த அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த 2 சக்தியும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டது. அந்த இடமே புகை மூட்டம் உண்டானது. இருப்பினும் லோகேஷின் சக்தியை பலமாக தாக்கியது ஆதனின் அந்த ஈட்டி. ஆனாலும் அப்போது லோகேஷின் அந்த சக்தி ஆதனை நோக்கி வேகமாக வந்தது. அதை பார்த்த ஆதன் என்ன செய்வதென்று தெரியாமல் திக்குமுக்கு தெரியாமல் நின்று கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த அனைவரும் ஆதன் அந்த அட்டாக்கிலிருந்து தப்பிப்பானா என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தார்கள். ஆதன் அந்த அட்டாக்கிலிருந்து தப்பிப்பானா? ஆதன் அடுத்தடுத்த அட்டாக்கில் தொடர்வானா? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன?